அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேனிமலை ஆர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கோவில் வாசல்ல வாங்கினது. ஆன்லைன்லலாம் இந்த புக்கு கிடையாது. இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 rupees தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட இமேஜையும் நான் போடுறேன். இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததோ அவருடைய படத்தையும் போடுறேன். இது எல்லாமே 1957 நடந்த உண்மை சம்பவங்கள். இப்போ நம்ம அவர் வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார், என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா 1957 ஹூப்ளி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஏசிஎஸ் அப்படின்ற பிரிவில் வேலை பார்த்துட்டு வராரு. இவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரொமோஷன் வேணும்னா அதுக்கெலாம் எக்ஸாம் எழுதணும். சில வேலைகள் கிடைக்கணும்னாலும் எக்ஸாம் எழுதணும். இப்போ எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எழுதி ஒரு வேலைக்கு போகிறோமோ, இவர் வேலை செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வேணும்னா அதுக்கான எக்ஸாமை எழுதணும். அப்போ கொஞ்சம் சம்பளம் கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இவர் செஞ்சிட்டு இருக்காரு. 2 வருஷமா இவர் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் பாஸ் ஆக முடியல, ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு 2 வருஷமா ட்ரை பண்ணி. இப்போ 3வது தடவையாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்ற தவிப்பும் அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய நண்பர்கள் 2 பேரும் கூட அந்த எக்ஸாமை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இவருடைய நண்பர்கள் 2 பேரும் இவரும் சேர்ந்து ஈவினிங் இவங்க வீட்டில், அதாவது இந்த கோபாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டில் படிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் தங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அலாட் பண்ண ஒரு குவார்டர்ஸில், ஒரு சின்ன அறையில் தான் அவர் தங்கிட்டு இருக்காரு. அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஈவினிங் படிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவருடைய நண்பர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைசூர்காரர், இன்னொருத்தர் முஸ்லீமு. ஆக 3 பேரும் சேர்ந்து குவார்டர்ஸில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவங்க அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க அமருவாங்க. இவர் தான் டீ எல்லாம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தருவார். அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் அவர் லைஃப்பில் பாபாவுடைய முதல் பிரவேசம், பாபா இவர் லைஃப்பில் என்டர் ஆகுறாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த மாதிரி இவங்க அந்த ரூமில் உட்காந்து எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 அடி உயர வேதியர் ஒருத்தர் உள்ளே நுழைகிறாரு. வேதியர்னா என்னதுன்னா பிராமின், வேதங்கள்லாம் படித்தவங்கன்னு சொல்லுவாங்க. பிராமின் ஒருத்தர் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே அவருடைய குவார்டர்ஸ்குள்ளே வராரு. அவர் கையில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை இவருடைய அலமாரி இருக்கும் இல்லையா, கபோர்டு, அதை ஓப்பன் பண்ணி அந்த புக்கை வச்சுட்டு நீ இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் யார், எப்படி வந்தார், ஏன் வந்தார் அப்படின்ற எதுவுமே இவருக்கு புரியாத ஒரு நிலையில் இவர் டீ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூட அவர் கேட்க முடியல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்ட்ரெஸ்டாக டீ போட்டுட்டு இருந்திருக்காரு. இவர் யார், நேராக உள்ளே நம்ம அலமாரியை திறந்து இந்த மாதிரி ஒரு புக்கை வச்சுட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டே இருந்தார். உடனே இவர் அந்த அவர் வச்சார் இல்லையா அந்த புக்கை போயிட்டு அலமாரியிலேருந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தப்ப அந்த புக்கோட மேல் பகுதியில் ஷீரடி சாய்பாபாவுடைய படம் இவர் கண்ணில் படுது. அந்த புக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாய் சுதா அப்படின்னும் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க நண்பர்கள்கிட்ட டீ எல்லாம் கொடுத்துட்டு மாடல் செம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த வேதியர் போயிடுறாரு. வந்தார், புக்கை வச்சாரு, அவர் பாட்டு போயிட்டாரு. இப்போ வந்தது யார் அப்படின்ற குழப்பம் இவர் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால வெறும் மாடல் சம்மை மட்டும் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணுறாங்க. அதனால் புக்கில் இருக்க எல்லா சம்மையும் பார்க்காம மாடல் சம்மை மட்டும் பார்த்துட்டு மறுநாள் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேதியர்னு சொல்லக்கூடிய பிராமின் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அவருடைய ஞாபகம் இவருக்கு வருது. அதே புத்தகத்தை மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு சரின்ட்டு பாபாவுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு தேர்வு எழுதுறதுக்காக இவர் போகிறாரு. தேர்வு அறையில் இவங்க 3 பேருமே போய் உட்காடுறாங்க. கேள்வித்தாளும் தர்றாங்க அவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாடல் சம்லாம் பார்த்தாங்களோ அந்த சம்ஸை தான் கேட்டிருக்காங்க.
இவங்க பார்த்த அந்த மாடல் சம் பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு வந்திருந்தது. 35 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற ஒரு நிலையில் இவங்க 3 பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த எக்ஸாமை நல்லா வந்து சூப்பராக எழுதிட்டு வராங்க. இதை தான் வந்து பாபாவுடைய லீலை அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. யார்? அந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர். அந்த வேதியர் வந்த நேரமே இவர் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே கையை குலுக்கி மாறி மாறி கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க, நம்ம பார்த்த அந்த மாடல்ஸம் தான் வந்தது அப்படின்றத சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உடனே இவர் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிராமின் மாதிரி ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் கொடுத்த அந்த புக்கை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து முடித்ததுக்கப்புறம் அதில் பாபாவை பற்றின கதைகள், அவருடைய உண்மையான லீலைகள் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாமே போட்டிருக்கு. அதெல்லாம் படித்த உடனே இவர் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக ஷீரடி வர்றதா வேண்டிக்கிறாரு. இந்த சாய் சுதா அப்படின்ற பத்திரிகை பார்த்திங்கன்னா சென்னை மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமிஜி வந்து எழுதின ஒரு புத்தகம் இது. இப்போ வந்து நிறைய யூடியூப் என்னென்னவோ வந்துருச்சு, ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்துருச்சு. பாபாவை பற்றி போஸ்ட்டு, பாபாவை பற்றி வீடியோஸ்லாம் எல்லாருமே வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பாபாவுடைய புகழை பரப்புனவர் தான் நரசிம்ம சுவாமிஜி. அவர் வந்து 1957 அப்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி அவர் நிகழ்த்தின அதிசயங்கள், அவரை பற்றி யாருக்குமே தெரியாதப்ப நிறைய பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு சொல்லி அவருடைய புகழை பரப்புனவர் தான் நரசிம்ம சுவாமிஜின்றவர். அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் இந்த சாய் சுதா. அவர் தொடர்ச்சியாக வார வாரம் எழுதக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் வந்து அந்த பாபாவை பற்றின நிகழ்வுகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுதான் வந்து சாய் சுதா அப்படின்ற அந்த புக்கு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளிவருது. அப்போ இவரும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லபடியாக பாஸ் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பாஸ் மட்டும் ஆகாமல் இவர் வேலை செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் பணம்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மாதிரி கொடுக்கறது. அதில் இவருக்கு 958 ரூபாய் வந்து இவர் கைக்கு கிடைச்சிருக்குது. 958 ரூபான்னா இப்போ வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. ஆனால் அப்போ வந்து இது 1957 நடந்தது இல்லையா, அப்போ வந்து இது ரொம்ப பெரிய தொகை. இவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த 958 ரூபான்றது வந்து பெரிய தொகையாக தான் இவருக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து அந்த ஆஃபீஸில் ஜூனியர், இன்னும் சீனியர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த அரியர்ஸ் பணம் கிடைக்கல. இவருக்கு தான் வந்து ஜூனியராக இருந்தும் இவ்வளோ அதிகமான தொகை வந்து கிடைச்சிது. இது எல்லாமே பாபாவுடைய கிருபை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இவர் எதுக்காக இந்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. மைசூர்லேருந்து இவரை வந்து ஹூப்ளிக்கு மாற்றி இருக்கிறாங்க. இவருக்கு வந்து குழந்தை பிறந்து 1 மாத குழந்தைய வந்து விட்டுட்டு தான் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கடனும் இவருக்கு இருந்திருக்கு. மல்லிகை கடை பாக்கி மட்டும் 500 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த அரியர்ஸ் பணம்னு சொல்லி ஆஃபீஸில் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, 958 ரூபாய், இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம். இப்போ இவர் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து செலவுக்கு இவர் பணம் அனுப்பாத இருந்திருக்காரு. அதனால் இவருடைய பேரண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட பேசாமல் இருந்திருக்கிறாங்க. 500 ரூபாயை வந்து மல்லிகை கடைக்கும், 200 ரூபாயை வந்து அவருடைய பேரண்ட்ஸ்க்கும், 200 ரூபாயை வந்து ஷீரடி சாய்பாபாவுக்கும், மீதி இருந்தால் அந்த 58 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை வந்து அவருடைய நண்பர்களுக்கு விருந்து வச்சு செலவு பண்ணுறாரு. ஒரே நேரத்தில் இவருடைய கடன் தீர்ந்தது, என்னுடைய பெற்றோருக்கும் எனக்கும் இருந்த அந்த மன வருத்தம் தீர்ந்தது, ஷீரடி செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அந்த வேதியர், அந்த பிராமின் மாதிரி ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்த கணமே என்னுடைய வாழ்க்கையில் வறுமை நீங்கி ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு என்ன தெரிய வருதுன்னா, அந்த பிராமினா வந்தவர் வந்து ஷீரடி பாபா அப்படின்றதை இவர் உணர ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த 200 ரூபாய் வச்சுட்டு இவர் ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்காக இவருடைய மனைவி 3 சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு பாம்பே நாசிக் வழியாக ட்ரெயினில் ஷீரடிக்கு கிளம்புறாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து இவர் ஃபேமிலியோடையே வராங்க. பாம்பே நாசிக் வழியாக மன்மாட் அப்படின்ற ஒரு ட்ரெயினில் ஏறி இவங்க வந்து போகிறாங்க. நாசிக்கில் வந்து இறங்கி பஞ்சவடி அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஷீரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பரிசோதகர் மூலமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வருது.
இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பாஸை வாங்கி அங்கே வரக்கூடிய அந்த டிக்கெட் செக்கர் வந்து செக் பண்ணுறாரு. இந்த பாஸ் வந்து டிசம்பர் மாதமே முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து பிப்ரவரியில் இந்த பாஸை வச்சுட்டு பயணம் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே வந்து பாஸ் செக்கிங்கில் ஆடிட்டர் கிளர்க்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் நானே வேலை செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. பல மணி நேரம் வந்து அவர் வேறு ட்ரெயினில் போகக்கூடாது, இந்த பாஸ் செல்லாது அப்படின்றத சொல்லி அவங்கள போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் நிறைய பேசி அவருடைய சம்பளத்தில் பிடிச்சிக்கும்படி சொல்லிட்டு ஷீரடிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷீரடியில் பாபாவை தரிசிக்கும் போது பார்த்திங்கன்னா, என்னை தேர்வில் வெற்றி பெற வச்சது, என்னுடைய கடனை தீர்த்தது, என்னுடைய பெற்றோருக்கும் எனக்கும் சமாதானம் செஞ்சது, ஷீரடிக்கு நான் வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னை வர வச்சது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு பாபாவை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அங்கேருந்து விடை பெற்று திரும்ப வராரு. இதுதான் அவருடைய முதல் பயணம். ஷீரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ரெண்டாவது தடவை ஷிரடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவரும் இவர் ஒய்ஃபும் மட்டும் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம், பாபாவை சுற்றி வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கோவில் முழுக்க கூட்டம் வந்து நிறைஞ்சி இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி இவரும் இவர் ஒய்ஃபும் வந்து நின்றுட்டு அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சரி, பாபாவுக்கு போயிட்டு மாலை, பூ, தேங்காய், ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி இவங்க வந்து போய் வாங்கிறதுக்காக போகிறாங்க. திரும்பி வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டமே இல்லை. அதாவது இவரும் இவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோட பாபா கிட்ட போய் அவரை பார்க்குறாங்க. அப்போ பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறவர் வந்து இவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த மாலையை வாங்கி பாபாவுக்கு போடுறாரு. ஸ்வீட் அவங்க வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் வந்து அந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த பூசாரி வந்து கொடுக்குறாரு. அன்னைக்கு நாங்கள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. பாபாவே அத்தனை கூட்டத்தையும் விலக்கி எங்களை பக்கத்தில் வர வச்சு மாலையை போட்டுக்கிட்டு அவரும் இனிப்பை சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வச்சதா நானும் என்னுடைய மனைவியும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இரண்டாவது முறை ஷிரடிக்கு போகும்போது நடந்த சம்பவம். இப்போ மூன்றாவது முறை ஷிரடிக்கு போகும்போது இவரும் இவர் ஒய்ஃபு 3 பசங்க 3 பேரும் வந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பாபாவை வந்து தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 5 ஆயிடுது, மாலை நேரம். அப்போ சரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளில வராங்க. அப்போ சுவாமி சன்னதி வழியாக ரூம்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாபாவை கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துட்டு இதர் ஆவோ கிதர் ஜானா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசுகிறாரு. இங்கே வா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி இதுக்கான அர்த்தம் மன்மாட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் வயசான முதியவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு பஸ்ஸை காமிச்சு இது மன்மாட் போகிற பஸ் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் சொல்கிறாரு. யாருமே அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. பஸ்ஸில் வந்து கண்டக்டரும் டிரைவரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர் ஒய்ஃபு குழந்தைங்க மட்டும் அந்த பஸ்ஸில் போயிட்டு ஏறி உக்காந்துக்கிறாங்க. நைட்டு நேரம் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மன்மாட் ஜங்ஷன் அப்படின்ற இடம் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸை வந்து கண்டக்டர் நிறுத்துறாரு. மன்மாட் ஜங்ஷன் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இறங்கி அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட் கலெக்டர் கிட்ட பாம்பே ட்ரெயின் பற்றி கேட்குறாங்க. அப்போ அடுத்த பிளாட்ஃபார்மில் ராஜஸ்தானி ட்ரெயின் இருக்குது, அதில் முதல் பெட்டியில் போய் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் வந்து ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு ட்ரெயினும் வந்து உடனே புறப்படுது. ஐயோ சாப்பாடு வாங்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங்காரர் வந்து அங்கே வராரு, ஆர்டர்லாம் எடுத்துக்கிறாரு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து பூரி, காஃபி அதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இவரும் இவருடைய பசங்களும் வந்து சாப்பிட்டுட்டு பாம்பே வந்து சேர்ந்தப்ப பார்த்தீங்கன்னா இரவு 11:45 மணிக்கு தான் இவங்க வந்து சேர்றாங்க. அங்கேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்வ் செஞ்ச வண்டியை வந்து பிடிக்கிறாங்க. இவங்க ஷிரடியிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இதர் ஆவோ கிதர் ஜானா அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் சொன்னார் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தான். அந்த மன்மாட் ஸ்டேஷனில் தனியாக பஸ்ஸில் வந்து இறக்கி விட்டதும் சாய்பாபா தான் அப்படின்றத வந்து இவர் உணர்றாரு. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, பஸ்ஸை காட்டியவரும் பஸ்ஸில் பயணம் செய்த கண்டக்டரும் பாபாவே என எண்ணும்போது என் உடல் சிலிர்க்கின்றது. பாஷை தெரியாத ஊர், முகம் தெரியாத நபர்கள், இளம் மனைவி, பச்சிளம் குழந்தைகள் பத்திரமாக எங்களை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தது சாயியின் திருவிளையாடல் தானே அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த
அமரபூபதின்றவர், வீணா குப்தா அம்மா அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரும் ஒரு ஸ்டோரி மாதிரி வந்தது, ஒரு வீடியோவாக. இவரது வந்து ஷார்ட்டாக வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப குக்கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி அப்படின்ற ஒரு ஊர். அதில் ஹை ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காரு இவருடைய ஃப்ரெண்டு. அவர் பேரும் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அப்படின்றது. அவரை பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு, அதாவது டீச்சிங்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இவரை பார்க்கறதுக்காக 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அவரும் வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டியார் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த செட்டியார் வீடு பார்த்தீங்கன்னா கொப்பனாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இவரோட ஃப்ரெண்டு வந்து அவரை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டோடைய மாடிக்கும் இட்டுட்டு போகிறாரு. அந்த மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜை ரூமு. அந்த ரூமில் பெரிய பாபா சிலை நிறைய பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து பயங்கர மகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. காரணம் என்னன்னா, இவ்வளோ ஒரு குக்கிராமத்தில் வந்து ஒரு பக்தை வந்து பாபாவுக்கு பக்தையாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பாபா சிலையும் இருக்குது அப்படின்றத பார்த்து அவர் வியந்து போகிறாரு. அந்த செட்டியார் வீட்டு அம்மையார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து தடபுடலான சாப்பாடு பாபாவே பரிமாறியதை போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. அந்த செட்டியார் வீட்டு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து தெரியாது. இவரோட ஃப்ரெண்டு பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் அப்படின்றது மட்டும் தெரியும். சாப்பிடும்போது சாப்பாட்டை வந்து அவங்களோட கையாலேயே பரிமாறிக்கிட்டு 2 பேரையும் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்கறதுக்கு கோபாலனும் கிருஷ்ணனும் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பேரும் கோபாலகிருஷ்ணன் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க வாயாலேயே வந்து ஆனால் சொல்லிடுறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு கோபாலனும் கிருஷ்ணனும் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செட்டியார் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே அவங்க கையால் சமைச்சு அவங்க வந்து இவங்களுக்கு பரிமாறி கோபால கிருஷ்ணன் அப்படின்ற இவங்க பேரையும் சொல்ல வச்சது வந்து யாருன்னு நினைக்கிறீங்க, பாபா தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 பேருமே கோபாலகிருஷ்ணன். 2 பேரையுமே சேர்த்து அந்த அம்மா சொன்னப்ப நான் வந்து அதை பாபாவே சொன்னதாக தான் உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சம்பவம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வரப்பிரசாதியான ஸ்ரீ ஷீரடி சாய் என் வாழ்விலும் நண்பர்கள் வாழ்விலும் செய்த அற்புதங்களை விரல் விட்டு எண்ண முடியாது. பக்தர்கள் மேல் அவரின் அன்பு கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கே முடிஞ்சிடுது. ஏன்னா இது ரொம்ப சின்ன புக்கு. இப்போ இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக இவர் லைஃப்பில் பாபா என்ன பண்ணாரு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.